பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு தாந்திரீக பரிகாரம் பற்றி சொல்ல விளைகின்றேன். நம்ம ஆயுர்வேதத்திலையும் மருத்துவ சக்தியிலும் மிக தெய்வீக திரவியமாக இருப்பது கிராம்பு. இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா அதனுடைய கூர்மையான மனம், தீவிரமான இயற்கை ஆற்றல், மனதுக்கும் வீட்டிற்கும் சுற்றுச்சூழலுக்கும் ஒரு புனிதமான மாற்று சக்தியாக இருக்கின்றது. வாழ்க்கையிலே இனிமை, உறுதி, செல்வம், ஆரோக்கியம், வெற்றி, பாதுகாப்பு கொண்டு வரும் ஆற்றலையும் கிராம்பு தருகின்றது. வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருந்தால் கிராம்பு நம்ம காலையிலேயோ இரவிலோ எரித்தால் சுற்றுச்சூழல் சுத்தமாகும். பண பற்றாக்குறை நீங்குவதற்கு கிராம்பு உதவும். அதே போல தரிசன சக்தியுடன் ஒழுங்காக செய்தால் உறுதியான பலன் கிராம்பு தரும். எதை நாடினாலும் கிராம்பு உங்க ஆன்மீக துணைவராக இருக்கும். இன்றைய காலத்துல பணப்பற்றாக்குறை, டெபிசிட் பட்ஜெட், எவ்வளவு வேலை பார்க்கிறோம் ஆனா எதிர்பார்க்கின்ற பணம் வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கிராம்பு பரிகாரம் ஒரு செல்வ பிரவாகத்தை உருவாக்கும். பணப்பையில 2 கிராம்பு, ஒரு சின்ன கற்பூரம் வைத்து அதை சிகப்பு துணியில கட்டி அல்லது ஒரு சின்ன பையிலிட்டு பாதுகாத்து வந்தோம் அப்படின்னம்னா பண வரவு அதிகரிக்கும், தங்கம் நிற்கும், சேமிப்பு உயரும், அந்த மாதிரியான ஆற்றல் உருவாகும். அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் 3 கிராம்பு, கற்பூரம் ஒரு பித்தளை கிண்ணத்துல எரித்து வீட்டினுடைய வடகிழக்கு மூலை, ஈசானி மூலைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த வடகிழக்கு மூலையில வைச்சிருக்கணும். இதனால மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு அந்த பையின் மூலமாக சேர்ந்து செல்வ வளம் பெருகும். மனதை ஒருமுகைப்படுத்தி பக்தியுடன் நம்ம செய்யணும். சும்மா இதை கடனேன்னு செய்யக்கூடாது. மனசு ஒருமுகப்படுத்தி பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் இந்த காரியம் கைகூடும். வெள்ளிக்கிழமையோ அல்லது பிறந்த நாளோ லட்சுமி பூஜை செய்யும் போது எண்ணெய் தீபத்திலையும் 2 கிராம்பு போடலாம். பொதுவா வெள்ளிக்கிழமை நம்ம மகாலட்சுமி வாசம் பெறுவதற்காக அகல் விளக்கு இல்ல காமாட்சி விளக்குல ஒரு சின்ன கல்கண்டு போடுத்துருவோம். அந்த கல்கண்டுலயே நீங்க எண்ணெய் தீபத்துல 2 கிராம்பு போட்டு எரிச்சோம்னாலும் மகாலட்சுமியுடைய அருள் விரைவிலே உருவாகும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில ஒரு எலுமிச்சம்பழத்துல 2 வெட்டி 4 கிராம்ப குத்தி அதை கடையினுடைய நுழைவாயில்ல மேல கட்டி விடலாம். இதை கட்டும்போது ஒரு மந்திரத்தை சொல்லி ஜபிக்கணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தனதய நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தனதேவாய நமக. வியாபார வளர்ச்சி கூடும், சீக்கிரம் பணம் திரட்டும். அதே மாதிரி இரவு தூங்கும் போதும் நம்ம 2 கிராம்பு கற்பூரம் வைத்து எரித்து தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்கள். அடுத்த நாள் இந்த சாம்பலை வீட்டினுடைய 4 ஓரங்கள் அந்த கார்னர்ல தூவி விட்டோம்னாலும் வறுமை நீங்கும், நேர்மறை ஆற்றல் பெருகும். அதனால இந்த கிராம்பு பரிகாரம் செய்யறதுக்கு அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்கள் சிறந்த நாட்கள். இது மனநிலை நம்பிக்கையுடன் பரிகாரத்துல மனம் ஒருமைப்படுத்தி செய்ய வேண்டும். என்ன ஜபம் செய்யணும்னா ஓம் ஸ்ரீம் ஹிரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக. ஓம் ஸ்ரீம் ஹிரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமக. ஓம் ஸ்ரீம் ஹிரீம் க்ளீம் மகாலட்சுமியே நமகன்னு ஒரு 3 முறை இல்லை 7 முறை நீங்க மந்திரம் ஜபிச்சீங்கன்னாலும் நன்றாக இருக்கும். இது ஆயுர்வேதத்துல ஒரு சிறப்பான மருந்தாகும். நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டிபயாட்டிக். அதனாலதான் சாப்பிட்ட உடனே பீடா போடும்போது ஒரு கிராம்பு குத்தி கொடுக்குறாங்க. அதனால நல்ல ஒரு டைஜஸ்டிவ்க்கும் ஒரு சுலபமாக இது வரும். எதிர்ப்பு சக்தி உடலை பலப்படுத்தும்.
அதே மாதிரி கிராம்ப தண்ணீருடன் வைத்து லேசா அரைத்து நெற்றியில பூசி ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே ட்ரை பண்ண வச்சீங்கனாலும் இந்த தலைவலி, ஒத்தை தலைவலி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து போயிடும். அதே மாதிரி பல் வலிக்கு பார்த்தீங்கன்னாலும் நம்ம பல் டாக்டர்கள் கொடுக்குற மருந்து கிராம்பனுடைய இன்கிரீடியண்டா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பேஸ்ட்லயே க்ளோவ் ஆயில் மிக்ஸ் ஆன பேஸ்டே நிறைய கொடுக்குறாங்க. அதே மாதிரி க்ளோவ் ஆயிலே தனியா பல்வலி, ஈறு வீக்கம் இருந்தா தடவுறாங்க. ஆக இந்த மாதிரி நம்ம வந்து கிராம்பனுடைய பலனை பயன்படுத்தி எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும். அதே போல கொஞ்சம் கிராம்பு 2-3 கிராம்பு நல்லா வறுத்து தேனோடு மென்று சாப்பிட்டா எந்த வகையான இருமலும் போய்விடும். இந்த தொண்டை கரகரங்கிறது, அடிக்கடி இருமல் வருது, இதெல்லாமே நின்றோம். இருமல், சளி எல்லாமே சரியாயிரும். குழந்தைகளுக்கு கிராம்பு பொடி செய்து கொடுப்பதாலும் நல்ல ஆரோக்கிய சக்தி அவங்களுக்கு பில்டப் பார்க்கும். செரிமானத்திற்கு ஒரு கிராம்பு ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, நம்ம வந்து பீடா போடும்போது ஒரு கிராம்பு குத்தி கொடுக்கறதே டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்காக தான். அதே மாதிரி அமிலம், அஜீரணம் இதெல்லாம் குறையும். நைட்டு படுக்க போகும்போது ஒரு கிராம்பை கடிச்சு இது பண்ணி படுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். தோல் புரதம் சம்பந்தப்பட்ட அரிப்பு பிரச்சனைகளுக்கும் கொஞ்சம் கிராம்பை ரோஜா நீருடன் கலந்து நல்லா லேசா அரைச்சு பேஸ்ட் மாதிரி செஞ்சு அந்த தோல் அரிப்பு இருக்கக்கூடிய இடத்துல தடவணும்னாலும் அந்த அரிப்பு, தோல் சிகப்பு இல்ல தொற்று எல்லாம் நீங்கும். ஆக கிராம்பு, கற்பூரம் இந்த புகை வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்டுல லேசா புகை போட்டோம் அப்படின்னோம்னா சுற்றுச்சூழல் சுத்தமாகி தீய கிருமிகள் அழிந்து எதிர்மறை ஆற்றல் விலகி நேர்மறை ஆற்றல் கூடும். கிராம்பை வந்து என்ன முக்கிய குறிப்புனா அதிகமான அளவு பயன்படுத்த வேணாம். இதனால பாடி ரொம்ப ஹீட் ஆயிடும். கர்ப்பிணிகள் வந்து இதை சாப்பிட்றதுக்குனால மருத்துவருடைய ஆலோசனை பெற்று பயன்படுத்துங்க. ஆக இந்த மாதிரி கிராம்பினுடைய பல்வேறு நுணுக்கங்களை நம்ம தாந்திரீக பரிகார வழியிலே கடைபிடித்து நம்முடைய கஷ்டத்தை இருந்து விடுபட்டு எல்லா வளமும் நலமும் ஆரோக்கியமான வாழ்வும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.